கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நமக்கு பலன் தருகிற ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். தேவனுடைய மகிமையை நம்மூலம் விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு நம்மை அவரே நடத்துகிறார். அவருடைய கரத்தினால் நம்மை தாங்கி வழி நடத்துவார். ஆனபடினாலே நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கிறவர் என்ற நம்பிக்கையோடு கூட புதிதான சிருஷ்டியாய் வாழ்வோம். புதிய கிருபையை தருகிற தேவன் நம்மை புதிதான பாதையில் நடத்துவார். ஜெபிப்போமா. ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, இந்த புதிய நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே உம்முடைய பலத்தை பெற்றவர்களாய் ஆண்டவரே முன்னேற அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு பலன் தருகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உடைய மகிமை ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் மூலமாய் விளங்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்காக உண்மையே தந்தீர். அதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட கிருபை தாரும். சிலுவையின் காட்சியை ஒவ்வொரு நாளும் காண அனுக்கிரகம் செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உடைய பலத்தால் இடைகட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை கத்ததாமே வேலையடைத்து பாதுகாக்கும்படியாய் கெஞ்சரும். உடைய பலத்தால் எங்களை இடைகட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்டவரே கிருபை மேல் கிருபை தாரும். உடைய கிருபையின் கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை பொறுப்படும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.